ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். எஸ்பிஐ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோமா? இப்போது அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்லர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபில்லர்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். அதை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா என்னாச்சு, அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கரெக்ட் ஆயிரும். ஸோ பட் அந்த இடத்துல எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம், இந்த வார்த்தை தான் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இங்கிலீஷே ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பஸ் அரௌண்ட் மிஷன் சக்தி ஷுட் பி அண்ட் டேஷ் டு ரிவ்யூ இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏதோ ஒரு இந்த இடத்துல இதை பற்றியோ பேசுகிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாமே, மீனிங்கே தெரில அப்படின்னா கூட இந்த இடத்துல ஆர்டிக்கிள் ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் யூஸ் பண்ணதுனால ஆப்ஷன் ஏ வராதுன்னு சொல்லி எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்க, டு ரிவ்யூ இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு வேர்டு வேணுமா, நெகட்டிவான ஒரு வேர்டு வேணுமா? ஆப்வியஸ்லி எனக்கு என்னதான் வேணும், பாசிட்டிவான ஒரு வேர்டு தான் வேணும். எதனால அப்படின்னா சென்டென்ஸே எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஆஃபுல் அப்படிங்கிற வார்த்தையும் எனக்கு வராது. அப்போ ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு, பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் சி அண்ட் டி இருக்கு. அபிஸ்மல் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அபிஸ்மல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா படுமோசமான. அப்போ ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவான ஒரு வேர்டு வேணும் அப்படின்னா ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் பி வராதுன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சியும் எனக்கு வராது. ஒய்? பிகாஸ் அபிஸ்மல் அப்படிங்கிறது படுமோசமான, வெரி ஒஸ்ட். அப்போ ஆப்வியஸ்லி என்னோட ஆப்ஷன் டி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். எதனால? ஷுட் பி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, after mission shakti India's anti-satellite test, there is a feeling that India needs this form of dash for its security அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ மிஷன் சக்திக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆன்டி சேட்டலைட் டெஸ்ட் மிஷன் சக்தி அப்படிங்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் செக்யூரிட்டிக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல எந்த வார்த்தை வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். There is a feeling that India needs this form of dash for its security. இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டிஸ்வேடட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்போ பாசிட்டிவான வேர்டு வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் ஏ வராது. ஒய்? பிகாஸ் டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேர்டாக இருந்தாலுமே டிஐஎஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ சம்திங் தட் இஸ் நெகட்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த டிஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு வராது. டிஸ்வேடட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. எதனால அப்படின்னா ஆப்ஷன் வந்து எனக்கு பாசிட்டிவாக வேணும். ஆப்ஷன் ஏ எனக்கு நெகட்டிவாக இருக்கப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் டிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிட்டர் அப்படின்னா தடுக்கிறது. அப்போது இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் தான் தேவை அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல டிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பாக பொருந்தாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் பியும் எனக்கு வராது. அடுத்து பாருங்க, டிட்டரன்ஸ். ஸோ திஸ் ஃபார்ம் ஆஃப் டிட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லலாமா? வெர்பு வந்து போட முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி என்னதான் வேணும் அப்படின்னா திஸ் ஃபார்ம் ஆஃப் டிட்டரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? மிஷன் சக்திக்கு அப்புறமா மிஷன் சக்தி அப்படிங்கிறது இந்தியாவோட ஆன்டி சேட்டலைட் டெஸ்ட். என்ன ஃபீலிங் இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு அவங்களோட செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தடுப்பு அப்படிங்கிறது தான் என்னோட மீனிங்காக இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ திஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்போ வி நீட் அ நவுன் தட் இஸ் டிட்டரன்ஸ். எனக்கு டிட்டர் அப்படிங்கிற வெர்பு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, டு பி விசிபிளி ஸ்ட்ராங் இன் ஆர்டர் டு டிட்டர் any enemy from dash is a concern that goes back to prehistoric times for India. ஸோ ஆப்வியஸ்லி இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீனிங்கை வச்சு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா போட்டுடலாம். டு பி விசிபிளி ஸ்ட்ராங் இன் ஆர்டர் டு டிட்டர். இன் ஆர்டர் டு டிட்டர் அப்படின்னா தடுக்கிறது. எனி எனிமி, எந்த ஒரு எனிமியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், தடுக்கணும். ஸோ ஃப்ரம் எனிமியை எதுலேருந்து இப்போ நம்ம தடுப்போம், அட்டாக் பண்ணுறதுலேருந்து. ஸோ ஃப்ரம் அட்டாக்கிங். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃப்ரம் அட்டாக்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஜெரண்ட் ஃபார்ம் அகெயின் நவுன் தான் வேணும். ஒய்? பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி வெர்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா நவுன் தான் வேணும். நவுன் வேணும் அப்படின்னா வி ஷுட் யூஸ் ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு. டு பி விசிபிளி ஸ்ட்ராங் இன் ஆர்டர் டு டிட்டர் எனி எனிமி ஃப்ரம் டேஷ். அப்போ எனிமி கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், எனிமி என்ன பண்ணுவாங்க, நம்மள கண்டிப்பாக அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஃப்ரம் அட்டாக்கிங்.
அட்டாக்கிங்கா அட்டாக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ ஆல்ரெடி எனக்கு வெர்பு இருக்கு. ஸோ வெர்பு இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வெர்பு தேவைப்படாது. ஸோ எல்லா ஆப்ஷனுமே எனக்கு வெர்பு தான், எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ மட்டும்தான் என்னோட நவுனு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க. For more than 100 years now, scientists and writers of science fiction alike have dashed the illusion that someday humankind will have a weapon so terrible that the fear of its impact will end for all times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதாவது இப்போத்துல இருந்து 100 வருஷமாவே என்ன பண்றாங்க அப்படின்னா சயின்டிஸ்டும் ரைட்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுற எழுத்தாளர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்றாங்க. என்ன என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு இலூஷனை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல we should choose the answer that is related to encourage அப்படிங்கிறதுக்கு. அப்போ என்கரேஜ் அப்படின்னா எனக்கு பேக் வராது, ரெடீம் வராது, அட்வான்ஸ் வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் ஃபோஸ்டர்ட், பி. ஓகேவா? ஸோ ஃபோஸ்டர்ட் அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இட் மீன்ஸ் ப்ரமோட் தி க்ரோத் ஆர் டெவலப்மெண்ட், இல்லை அப்படின்னா ஃபர்தர் இல்லை அப்படின்னா அகெயின் என்கரேஜ். ஓகேவா? என்கரேஜ் அப்படின்னா தூண்டுறது. அவங்களுக்கு மனசுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு இலூஷன் இருக்கு, அதையே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்கரேஜுக்கு பதிலாக அந்த இடத்துல ப்ரொமோட் அப்படிங்கிற வார்த்தையும் பொருத்தமா இருக்கும். அப்போ ப்ரொமோட் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க. குளோபலி தி ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் armaments is now dashed to stand at about $1.7 trillion அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. Globally, the annual expenditure on armaments is now dashed to stand. அதாவது உலக அளவில் பார்க்குறப்போ ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சம் டிபார்ட்மெண்ட் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் 1.7 ட்ரில்லியனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் தே ஆர் எஸ்டிமேட்டிங் சம்திங். அப்போ இஸ் நவ் எஸ்டிமேட்டட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி அதை என்ன பண்ணிட்டாங்க, எஸ்டிமேட் பண்ணி வச்சுட்டாங்க. எஸ்டிமேட் பண்ண போய் தான் 1.7 அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அப்போ எஸ்டிமேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. According to the Global Peace Index in 2017, the economic impact of violence dash was estimated at about. அதாவது இந்த கொஸ்டின்மே லாஜிக்கலாக யோசிச்சா போட்டுடலாம். பாருங்களேன், குளோபல் பீஸ் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் 2017 என்ன ஆச்சு அப்படின்னா வயலன்ஸால எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து என்ன ஆச்சு, இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க எஸ்டிமேட்டட் அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி இங்கே என்ன எனக்கு வந்திருக்கணும், வாஸ் எஸ்டிமேட்டட். அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் மூலமாக நமக்கு பார்க்குறப்போ எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் இந்த உலக அளவில் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் குளோபலி. ஓகேவா? அட்வர்ப் தான் எனக்கு தேவை. குளோபலி உலக அளவில் பார்க்குறப்போ இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆனுவல், பீரியட், ரிவால்வ் எந்த ஆப்ஷனுமே எனக்கு பொருத்தமே இல்லாமல் இருக்குது. அந்த வார்த்தையை போட்டாலுமே இந்த இடத்துல எனக்கு கிராமட்டிக்கலி எரராக இருக்கும், லாஜிக்கலி எரராக இருக்கும். வயலன்ஸால இந்த எக்கனாமிக் இம்பேக்ட் குளோபலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப we should use globally, உலகளவில். அடுத்து பாருங்க. Since 2012 there has been a 16% increase in the economic impact of violence largely due to the dash in Syria, Afghanistan and Iraq. ஸோ என்ன அப்படின்னா 2012 இருந்து பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா எக்கனாமிக் இம்பேக்ட் வயலன்ஸால ஏற்பட்ட இந்த எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து 16% அதிகமாயிருக்கு. எதனால அப்படின்னா சிரியா, ஆப்கானிஸ்தான், ஈராக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையால. அப்போ பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ நார்மலாக என்ன யூஸ் பண்ணால் போதும், கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே போதுமானது. பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல கான்ஃப்ளிக்டிங் கண்டிப்பாக வராது. எந்த ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பும் எனக்கு தேவையில்லை. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளால. பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ இட்ஸ் a plural one, conflicts. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். சிம்பிள் as it is. அடுத்து பாருங்க. சவுக்கிடார்ஸ் எக்ஸிஸ்ட் மோஸ்ட்லி இன் ஏஷியன் கண்ட்ரீஸ் வேர் புவர் மென் ஒர்க் அஸ் டேஷ் ஆஃப் த ரிச். ஸோ புவர் மென் வந்து யாருக்கு, ரிச்சுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி ப்ரொடெக்டர், பாதுகாப்பாளர்களாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? கவர்டு அப்படிங்கிறப்போ கோழைகள் அப்படின்னு ஆயிரும். புவர் மென் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ரிச் பீப்புளுக்கு பாடி கார்ட்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ப்ரொடெக்டர்ஸ், ஆப்வியஸ்லி ப்ரொடெக்டர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்தியாஸ் ASAT டெஸ்ட் ஹேஸ் நாட் டேஷ் எனி norm but it is a reminder of a need for a global regulatory regime. ஓகேவா? இப்போ பாருங்களேன், நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நார்ம்ஸ் அப்படின்னா என்னது, சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு ரெகுலேஷன். அப்போ ரெகுலேஷனை வந்து என்ன செய்வோம் நம்ம, கண்டிப்பாக
மீறி தானே போவோம். இப்போ இந்த ஒரு டெஸ்ட் இருக்கு, இந்தியாவோட ஏசாட் டெஸ்ட் வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு நார்ம்ஸையுமே மீறல, எதையுமே மீறல அப்படிங்கிறப்போ ஹேஸ் நாட் வயலேட்ஸ். ஓகேவா, ஹேஸ் நாட் வயலேட்ஸ், ஹேஸ் நாட் வயலேட்ஸ். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க வயலேட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே எனக்கு சேம் மீனிங் தான், பட் டென்ஸ் ஃபார்ம்ல எனக்கு என்ன ஆகுது, டிஃபர் ஆகும். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, ரிஜெக்ட் வராது, ஹார்மிங் வராதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் மை ஆன்சர் எய்தர் சி இல்லை அப்படின்னா டி. சி வருமா டி வருமா, ஹேஸ் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹேஸை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸ்லி என்ன தான் யூஸ் பண்ணணும், வி ஷுட் யூஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது V3 பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ வயலேட்டட். ஓகேவா, ஹேஸ் நாட் வயலேட்டட். எதனால வயலேட்டட் யூஸ் பண்ணோம், வயலேட்ஸ் யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சுதா. ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஹேஸ் ஹேவ் ஃபாலோ பண்ணி வி ஷுட் யூஸ் V3. V3 அப்படிங்கிறப்போ வயலேட்டட். ஆப்ஷன் டி. சியை வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். எப்படி எலிமினேட் பண்ணணும்னு புரிஞ்சுச்சா. ஸோ இவ்வளோதான். இந்த அளவுக்கு கிராமர் தெரிஞ்சாலே போதுமானது, ரீட் பண்ணியே ஆன்சர் போட்டுடலாம். 10th question as usual is your homework question. ஸோ இதில் ஆப்ஷன் இ வந்து none of this. ஓகேவா, none of this. அண்ட் ஆப்ஷன் டி வந்து நார்மலி. ஆப்ஷன் டி வந்து நார்மலி. ஏ வந்து காஸ், பி கான்சிக்வென்ஸ், அண்ட் சி வந்து கான்சிக்வெண்ட், டி வந்து நார்மலி, இ வந்து none of this. ஸோ இந்த 10th question ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். Hope this session is useful and thank you for watching.